ஏண்டி கமலா, இதோ வந்துட்டேங்க. சாப்பாட்டுல பல்லி கிள்ளி விழுந்துச்சா என்ன? ஐயோ, என்ன சொல்றீங்க? இல்ல, பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க, அதான் கேட்டேன். அப்பா, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேங்க. பசங்களா, எலும்பு கடிச்சா ஒரு பிசுறு கூட மிஞ்ச கூடாது. அப்படி சாப்பிட்டுதான் இந்த வயசுலயே நான் இப்படி இருக்கேன். இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் எலும்பு எடுத்துட்டு வரேன். மச்சான், வணக்கம் மச்சான். அடடா, வாங்க மச்சான். வாங்க மாமா. சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது. என்ன மச்சான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம? எல்லாம் நல்ல விஷயம் தான் மச்சான். நல்ல விஷயம், சாப்பிட்டு பேசலாம், உட்காருங்க. சரிங்க மச்சான். அம்மா, மாமா வந்திருக்காரு, வந்து சாப்பாடு வைங்க. வாப்பா தம்பி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. கை கழுவுப்பா. கை சுத்தமா தான் இருக்கு, முதல்ல சாப்பாடு போடுக்கா. அப்பா சொல்லும் போது கஷ்டமா இருந்ததுல்ல, இப்ப மாமா சாப்பிடுவாரு பாருங்க. தட்டை தவிர வேற எதுவுமே மிச்சம் இருக்காது. அப்படி சாப்பிட்டதுனாலதான் மாமா உடம்பு வயிறம் பாஞ்ச மாதிரி இருக்கு, இல்ல மாமா? அட சும்மா இருங்க மாப்ள. அந்த காலத்துல வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்கே ஒரு கடை வெட்டுவோம். இப்ப எங்க விருந்தாளிங்க வந்தாவே கடையில போய் வாங்க வேண்டியதா இருக்கு. காலம் மாறி போச்சு மாப்ள. அப்படிலாம் நினைச்சு கொஞ்சமா சாப்பிடாதீங்க மச்சான். நம்ம வீட்டு கடை நல்லா இருக்க, ஒரு கட்டு கட்டுங்க. சரிங்க மச்சான். நல்லா சாப்பிடுப்பா. போடுக்கா, போடு. இல்லன்னா உங்க மாமா என்ன திட்டுவாரு. சரிக்கா. ஐயா கணக்கு, ஐயா கண்ணுக்குட்டி அவுத்துக்கிட்டு உள்ளதுல வந்து போச்சா? என்னையா சொல்றீங்க? வெத்தலை தட்டுல ஒன்னையும் காணாம, அதான் கேட்டேன். வெத்தலையை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. இந்தாங்க மச்சான், உட்கார்றது தானே? பரவாயில்லைங்க மச்சான். அட பரவாயில்ல, உட்காருங்க. என்னைக்கு மச்சான் உங்க முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேன். இவளுக்கு தம்பினாலும் காதல் நடந்துச்சு இல்ல, அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல, உட்காருங்க. சரிங்க மச்சான். ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா மச்சான்? ஆமா மச்சான், பெரிய நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சாதான் முடியும். இதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், இல்ல நான் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன கேட்டு போறீங்க? மச்சான், நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். பிறந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் மறந்துட்டு பணத்துக்காக போயிட்டானாக்கும். நான் அப்படி சொல்ல வரல மச்சான். அவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நம்ம உறவுக்கார பொண்ணு தான் வேணுங்கிறான் மச்சான். அட்ராசக்க, அவ்வளவு அதிர்ஷ்டக்கார பொண்ணு நம்ம உறவுல எங்கயா இருக்கு? அக்கா பொண்ணு கவிதாவை விட்டா வேற யாருக்கு இருக்கும்? நான் கேட்டதுக்கு மச்சா எதுவும் சொல்லாம இருக்கீங்களே. ஏயா, உன் வீட்லயே சிங்க மாதிரி மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிய, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னதான் வெக்கங்கிட்ட சிரிப்பா பாரு. முதல்ல போய் மோத்த கழிட்டு வாடி. ஏயா, உன் வீட்டுல பொண்ணு எடுத்து நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? பதிலுக்கு என் பொண்ணு உன் வீட்டுல வாழணுமா இல்லையா? மாமா, ஒரு டாக்டரை உருவாக்க நம்ம அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? ஆனா படிச்சு முடிச்ச உடனே பணத்துக்காக நம்ம நாட்டை மறந்துட்டு வெளிநாட்டுக்கு போனவனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல மாமா. நானும் என் தம்பியும் எவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியும்ல. நாங்க விவசாயம் பார்க்கல. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ வக்கீலாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நாட்டை மதிக்கணும், நம்ம விவசாயத்தை நேசிக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு வயிறு அவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு பக்குவப்படட்டும், நானே வந்து சொல்றேன். போய் பொழப்ப பாரியா. கணக்கு ஐயா, நாளைக்கு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த கணக்கு பாத்தியா? இல்லைங்க. போய் பாரியா. சரிங்க. அறிவு கேட்டவன். வேர்வை காயறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கணும்னாலும் பரவாயில்லையா, ஆனா வேலைக்காரன் கேட்கறதுக்குள்ள கொடுத்துடணும். இதோ இப்ப பாத்துறையா. மனுஷருக்கு மச்சான், இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா போனா இதை விட பெரிய இடத்துக்கு தான் போகணும். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்தா பெரிய இடத்துல தான் வரணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களை விட பெரிய இடம் இல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்தேன். பெரிய இடங்கிறது நில பலத்திலயும் பண பலத்திலயும் இல்லையா, குடும்ப கௌரவத்திலயும் சொந்த பந்தங்களை மதிக்கிறதுலயும் இருக்கு. படிச்சவன் தான் ஏதோ வெளிநாட்டு முகத்துல ஓடி போயிடுறான். நாட்டுக்கு அடையாளமா இருக்கிறது நாம தானே. என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா உன் வீட்டு வாசல்ல என் பொண்ணு கோலம் போடுறது தெரியணும்யா, அதை பார்க்கறதுல தான் சந்தோஷம். அவரு தான் ஏதோ தெரியாம வார்த்தை விட்டாருன்னா உனக்கு எப்படி புத்தி போச்சு? வெளிநாட்டு மாப்பிள்ளை சொகுசான வாழ்க்கை நினைச்சியோ? சரி, இல்ல பிறந்த வீட்டு பசங்க செத்து போச்சா? மச்சான், என்னாச்சு மச்சான்? அம்மா சீக்கிரம் வாங்க. மச்சான், என்னாச்சுப்பா? டேய் டாக்டர் கூப்பிடுடா. ஏய், யாரோ சீக்கிரம் போய் டாக்டர் வர சொல்லுங்க. டேய் எவடா வராங்க? யாராங்க? அம்மா, மாமாவுக்கு நெஞ்சு வலியாமா? சீக்கிரம் மாமா எல்லாரும் கிளம்பலாம். மாமா, ஊர் ஆளுங்க வந்து வெளியில இருங்க. ஐயோ ஈஸ்வரி, பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா? ஐயோ சீக்கிரம் வாடி. சொல்றேன் செல்லம்மாவோட மாமாவுக்கு நெஞ்சு வலியா? சீக்கிரம் வா. ஐயோ என்னடா சொல்ற? என்னடா ஓடி வர? டேய், நம்ம தங்கராஜ் மாமாவுக்கு நெஞ்சு வலியாண்டா. அக்கா சீக்கிரம் வாங்க.
பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா ஐயோ கிளம்பு என்னங்க இது நல்லா தானே இருந்தாரு போ, சீக்கிரம் போ. என்னாச்சு டாக்டர் பயமா இருக்கு டாக்டர். ஏதோ ஆத்திரத்துல சத்தம் போட்டு அதனால வந்த நெஞ்சு வலி தான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பாத்து வாங்க மச்சான். அப்பா இப்ப எப்படி பாரு. ஐயோ என்னாச்சு மானதிக்கு பாவடி மேல ரொம்ப பரவாயில்லை போச்சு இந்த கை ஒண்ணு கால் ஒண்ணு அக்கா ஒண்ணு இல்ல, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, அழாதீங்க. ஒண்ணும் இல்ல அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, சத்தம் போடாதீங்க. பாத்தியா மச்சான், எனக்கு நெஞ்சு வலின்னதும் ஊரே திரண்டு வந்திருக்கு பாரு. சொந்தம்னா இதுதாயா சொந்தம், பாசம்னா இதுதாயா பாசம், உறவுன்னா இப்படித்தாயா இருக்கணும். இளங்கோ அப்பா இருக்கிறதுலயே பெரிய கனவா வெட்டி எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்கப்பா. அக்கா மச்சானுக்கு திருஷ்டி பட்டு போச்சு, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். புகழேந்தி நம்ம குருக்கள்கிட்ட சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுப்பா. சரிங்கம்மா. கஜானனம் பூத்த கணா கணா கணாதி சேவிதம் கவித சம்போ பலசார பச்சிதம். யோ குருக்கள், என்னைய அபசகன மாட்டோம். மன்னிச்சுக்கோங்க, தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லை. கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கபித சம்பு பலசார பக்ஷதம் உமாஷித ஷோகா விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சந்தியா இங்க வாமா. நீ வரலைன்னா எங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா. நல்ல நேரத்துல வந்து எங்க மனசுல தேன வார்த்தை. பரவாயில்லம்மா. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. பெரியவா என்ன கோச்சுக்கப்படாது. பரவாயில்ல விடுங்க குருக்கள், உங்க பொண்ணு நல்ல மந்திரம் சொன்னா என் ஆசீர்வாதம் எப்பவும் அவளுக்கு இருக்கும். வாங்க மச்சான் போலாம். பாத்துப்பா. ஆயிரத்தி 336. யாரு? தம்பி தம்பி தம்பி, உங்களை பார்க்க நிறைய பேர் கார்ல வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் அப்பா பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாங்க தம்பி. ஆமாங்க தம்பி, அண்ணனுக்கு இந்த தடவை கட்சியில இருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. என்னங்க உங்களோட வயசுல சின்னவரா இருக்காரு, அவரை போய் அண்ணன் சொல்றீங்க? இதெல்லாம் அரசியல்ல சகஜம் தம்பி, இதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. ஆஹா. ஐயா சொல்லுக்கு ஊரே கட்டுப்படும் சொன்னாங்க. ஐயா ஒரு வார்த்தை சொன்னா அம்புட்டு ஓட்டும் அண்ணனுக்கே ஒழுங்குற நம்பிக்கையில பார்க்க வந்தோம். அப்பா ஊருக்கு போயிருக்காருங்களே. அப்படிங்களா? அப்பா எப்போ வருவாருங்க? எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும் நினைக்கிறேன். ஐயாவுக்கு பிற்பாடு எல்லாமே நீங்க தானுங்களே. ஐயா வேற நீங்க வேறயா. அண்ணனை மட்டும் ஜெயிக்க வச்சீங்கன்னா அண்ணன் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வாரு, அதுக்கு நான் கேரண்டி. தலைவர் ரொம்ப நல்லவரு, கண்டிப்பா செய்வாருங்க. பாரதி புகழேந்தி இங்க வாங்கப்பா. எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிட வைங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட. ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க. ஐயா சாப்பிட சொல்லிட்டாருல, ஐயா ஆதரவு நமக்கு தான். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். வாங்க சந்தோஷமா சாப்பிடலாம். தெரியாம பரவாயில்ல, வைங்க சாப்பிட்டு வாங்க போங்க. போன தடவை நீங்க அந்த கட்சிக்கு தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க.
அந்த கட்சியில மரியாதை இல்லைன்னு தானே இந்த கட்சிக்கு வந்தேன். நீங்க வேற ஏன்பா மானத்தை வாங்குறீங்க? இந்த கட்சியில மட்டும் உங்களுக்கு என்ன தலைவர் பதவியா கிடைச்சிருக்கு? எந்த கட்சிக்கு போனாலும் சரி அந்த கட்சியோட கொள்கைக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அப்படி ஒத்து வரலனா அரசியலை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை செய்யணும். இப்படி கட்சிக்கு கட்சி தாவிட்டு இருந்தா உங்க கொள்கை தான் என்ன? கட்சி தாவறு தான் உங்க கொள்கையா? சரி, வெக்கப்படாம இருந்து சாப்பிட்டு போங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டாக்க அரசியல் பண்ண முடியுமாப்பா? இப்படி ஓசி சாப்பாடு சாப்பிடுறதுக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டானுங்க. சாப்பிட்டு விடுங்க கணக்கு. வாங்கண்ணே. சாப்பாடு பிரமாதம் தம்பி. ஆமா தம்பி. எல்லாம் திருப்தியா சாப்பிட்டீங்களா? உட்காருங்க. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு தம்பி. உட்காருங்க. சரிங்க தம்பி. உங்கள் பேர் ஆதரவை எதிர்பார்த்து வந்தோம். பெரும் விருந்தே கொடுத்து விட்டீர்கள். இதிலிருந்து அண்ணன் வெற்றி உறுதியாகி விட்டது. மன்னிக்க வேண்டும் ஐயா, இது உங்கள் அரசியல் மேடை அல்ல, எங்கள் ஐயா வீடு. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா கணக்கு பிள்ளையா, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமே இருக்கு. நன்றி. அப்பாவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எல்லாரும் சாப்பிடாம போக கூடாதுன்னு தான் முதல்ல சாப்பிட வச்சேன். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க தான். அத்தனை பேரையும் ஓட்டு போட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னாருக்கு தான் ஓட்டு போடணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். என்ன இப்படி கவுத்துட்டாரு? என்ன பாரதி, நான் சொல்றது சரிதானே? ஆமாண்ணே. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல தான் விருப்பத்துக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வேற என்னதான் சுதந்திரம் இருக்க போகுது? தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். அவங்க சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். என்னண்ணே சாப்பாடு போட்டு கண்ணத்துல அடிச்ச மாதிரி பேசுறாரு? உங்களுக்கு கோபம் வரலையா? அட போயா, போற இடத்துல எல்லாம் பொம்பளைங்க ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆம்பளைங்க தண்ணி அடிக்க காசு வாங்கிட்டு எனக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி செய்யறாங்கன்னா என்ன எதிர்த்து நிக்கிறவனுக்கு அதே தான் செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தம்பி ஒருத்தர் தான் உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. தம்பி உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. ஒருவேளை நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன்னா ஐயா கிட்ட சொல்லி நம்ம பண்ணையில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி நல்லவனாவே இருந்துட்டு போயிடுறேன். மானத்தை வாங்கிட்டு இருப்போம். உங்களை மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க தம்பி, கேக்குறேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கங்க. அதையும் மீறி சுட்டி காட்டிட்டாங்கன்னா அதை உடனே சரி பண்ணிடுங்க. நாடும் நல்லா இருக்கும், மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். சரிங்க தம்பி. அண்ணே நீங்க நல்லவரா இருங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக பெரியவர்கிட்ட வேலைக்கு சேர்றேன்னு சொன்னதுல அரசியல் நாகரிகமே செத்து போயிருச்சுண்ணே. அட போயா, 15 நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு எதிராக ஓட்டு கட்டுக்கிட்டு இருந்த. இப்ப ஏன் கூட சேர்ந்துட்ட. உன் பேச்செல்லாம் கேட்டேன்னா அவ்வளவுதான். அண்ணா அரசியலுக்கு புதுசு இல்ல, அரசியல் சுகத்தை அனுபவிச்சாருன்னா நமக்கே கத்து கொடுப்பாரு. அட போங்கய்யா, நீங்களும் உங்க அரசியலும். அரசியல் எனக்கு ஒத்து வரான்னு சொன்ன கேட்டீங்களா? வாங்க போலாம். என்னமாமா என்ன காட்டுக்குள்ள கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? ஆமா, நீ படிச்ச படிப்புக்கு கொஞ்சம் கலெக்டர் ஆஃபீஸ் விட்டு போ. ஏய், சுவாசியாரும் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு மாட்டிட்டல. என்னமாமா சொல்லுதா? ஏய், அங்க பாரு. நல்ல பாருடா, ஆசை தீர பாருடா. ஏய், கலர் கலரா இருக்காளுவலே. சூப்பர் மாமா. ஏய், இந்த ரெண்டு பார்த்தா எனக்கு ஆசை இருக்குல்ல. பார்க்க வந்தது எனக்கு. யாரையா நீங்க? பொம்பளைங்க தனியா வேலை செய்யற இடத்துல எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். சுவாசிக்காரன் 36 வயசுல இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னோம். அதான் பார்த்தோம். உங்க 2 பேரையும் பார்த்தா 36 வயசுலயும் இவ்வளவு தளதளன்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பிடிச்சிருக்கு? ஏன் வெக்கப்படாம சொல்ல. 2 பேரையுமே பிடிச்சிருக்கு மாமா. ஏயா கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? உங்களை சும்மா விடக்கூடாது. டேய் தம்பி, அப்பாவை கூப்பிடுறா. என்னமாமா சிக்கல் மாட்டிக்கிட்டியா? நில்லுங்கடா. ஓடியாதே மாமா. டேய் நில்லுங்க. அப்படியே சந்தியா, சந்தியா ஒரு நிமிஷம். சந்தியா ஓடாத. அப்பா அவன் பொண்ணை பார்த்துட்டு போனாங்களே, என்னாச்சு? 2 நாள் கழிச்சு தகவல் சொல்றேன் இருக்காங்கப்பா. அப்படியா? பாத்துற போறாங்களே. சத்தம். சத்தம் போட்டு கொன்னுடுவேன். நீ என்ன கத்துனாலும் யாரும் இங்க வர போறது இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கல்லு. இந்த குளத்துல யாராவது என்ன
பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பா. பரவாயில்ல, என் மனசுக்குள்ளே வச்சுட்டு அவஸ்தைப்பட முடியல. வெளியே சொல்லாம இருந்தா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அது பரவாயில்லையா? சரி, இப்ப என்ன சொல்ல போறேன் சொல்லுங்க. இங்க பாரு, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அனுபவம் இல்லாத விஷயத்தை பத்தி அபிப்பிராயம் கேட்டா என்ன சொல்ல முடியும்? இல்ல சந்தியா, காதலை பத்தி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இல்லன்னு சொன்னா அது போய் தான். சரி, பொய்யாவே இருக்கட்டும். ஏய், இப்படி சொல்லிட்டு போனா எப்படி சந்தியா? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? காதலை பத்தி ஒரு டாக்டர் கிட்ட கேட்டோம்னா அது ஒரு சாதாரண நோய், ஆனா அவ்வளவு ஈஸியா குணப்படுத்த முடியாதுன்னு பாரு. இதே ஒரு வக்கீல் கிட்ட கேட்டோம்னா இது ஒரு சிக்கலான கேஸ் அப்படின்னு பாரு. இதே ஒரு இன்ஜினியர் கிட்ட கேட்டோம்னா இதுக்கு பிளான் போடுறதே ரொம்ப கஷ்டம், ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு பாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா உயிர்னு நினைக்கிறேன். அந்த உயிர் நீதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது எங்க இருக்குன்னு கேட்டா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட எங்க இருக்குன்னு கை வச்சு காட்டுவான். ஆனா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா சைக்காலஜி படிச்சவளுக்கு கூட தெரியாது. ஏன் தெரியுமா? தாகத்தோட இருக்கிறவா மனசு தண்ணி மேல இருக்கும், பசியோட இருக்கிறவா மனசு சாப்பாட்டு மேல இருக்கும், வெயில்ல வாடுறவா மனசு நிழல் மேல இருக்கும், குளிர்ல நடுங்குறவா மனசு நெருப்பு மேல இருக்கும். ஆனா என் மனசு எங்க இருக்கு தெரியுமா?